ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பலியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நீ இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிஷாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவாராக என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீதினுடைய வாழ்க்கை நிறைய மேடு பள்ளங்கள் நிறைந்த வாழ்க்கை, நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஆரம்பத்தில் வாலிபனா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு இருந்த பிரச்சனைகள் சும்மா ஒரு சிங்கம் அல்லது ஒரு கரடி அந்த மாதிரியான பிரச்சனை. அதுக்கப்புறம் படிப்படியாக பெரிய பெரிய பிரச்சனைகள், கோலியாத்துகளை எதிர்கொள்ளுகிறது, ராஜாவாகிய சவுலினுடைய கோபத்தை எதிர்கொள்ளுகிறது, இப்படி பல பிரச்சனைகள். அதுக்கப்புறம் பார்க்குறோம் அவருடைய குமாரன் மூலமாக பிரச்சனைகள், இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அந்த பிரச்சனைகளின் நடுவில் தாவீது ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்ததை அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் நம்ம பார்க்க முடியும். ஒரு இடத்துல பாவம் செய்த போது கூட கர்த்தரை உணர்த்தும் போது உடனே கர்த்தருடைய சமூகத்தில் போய் தான் அவன் விழுகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் திரும்ப அவனை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ தாவீது ஒரு நல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபராக, தேவன் அந்த நாட்கள் அந்த தேசத்திற்கு எல்லா யுத்தங்களையும் செய்து அந்த தேசத்துக்கு ஒரு சமாதானமான நிலைமைக்கு கொண்டு போகிறதற்கான வழிவகுக்கிற ஒரு நபராக தாவீதை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருந்தார். அப்போ அவரை குறித்து சொல்லும்போது தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அப்படிப்பட்ட தாவீதினுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இன்னும் வந்து கொண்டே தான் இருக்கு. இந்த வசனம் நம்ம வாசித்தது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குன்றால், அப்சலோம் தாவீதினுடைய அரண்மனையை கைப்பற்றி ராஜ்யபாரத்தை கைப்பற்றி அவன் தன்னைத்தானே ராஜாவாக பிரகடனப்படுத்தி கொண்டு இருக்கிறான். தாவீது உயிருக்கு பயந்து வெளியே போகிறான். ஓடிக்கொண்டிருக்கும் போது இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே தான் சீமேயி எழும்பி தாவீதுக்கு விரோதமாக அவனை தூஷிக்கிறான், அவனுக்கு விரோதமாக பேசுகிறான். விரோதமாக பேசினது மாத்திரம் இல்லை, கல்லை எடுத்து எரிகிறான். அப்புறம் இன்னும் நம்ம வாசிக்கிறோம், மண்ணை தூற்றிக்கொண்டே. இப்போ நமக்கு விரோதமாக யாராவது இப்படி செஞ்சால் நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் ஒரு கண்ணத்தை தான் காட்ட சொல்லியிருக்காருன்றோம். இப்படிலாம் சொல்லி நம்மளை நியாயப்படுத்த பார்ப்போம். நீ என்கிட்டயா மோதி பார்க்குற அப்படின்னு சொல்லி அவங்கள டைரெக்டாகவே அட்டாக் பண்ணிடுவோம். நம்ம யார் அப்படிங்கிறத மறந்துடுவோம்.
நம்ம தேவனுடைய பிள்ளை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக மாற விரும்புகிறவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடும். அந்த ஒரு நொடியில் வரும் பாருங்க ஒரு கோபம். இதுவரைக்கும் கட்டி காத்ததெல்லாம் கெடுத்து போட்டு அதுக்கப்புறம் ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்னு யோசிப்போம். ஆனால் தாவீது இந்த இடத்துல நம்ம நிச்சயமாக என்ன செய்யணும், நம்ம பாராட்டி ஆக வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அவர் அந்த ராஜாவா இருந்தவர், பெரிய பெரிய சாதனையெல்லாம் சாதித்தவர். அவர் கூட இருக்கிற ஆட்கள்லாம் பலசாலிகள், அவரோட கூட இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய படை தளபதிகள். இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு மனுஷன் அந்த இடத்துல அவனை தூஷிக்கும் போது அந்த மனுஷனை அவர் என்ன செய்யலை, அவனை காலி பண்ணணும்னு நினைக்கல, அவனை அப்படியே தீர்த்து கட்டிடணும்னு நினைக்கல. அவன் கூட இருந்த ஆட்கள்லாம் கூட சொல்கிறாங்க, இந்த செத்த நாயை நான் கொன்று விடவான்னு கேட்டப்போ கூட தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அப்புறம் தாவீதை தூஷிக்கணும் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த இடத்துல தான் அந்த தாவீதுடைய தெய்வீக குணாதிசயங்கள் வெளிப்படுகிறத பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் நம்மளை பார்க்கும்போது நம்மளை மாதிரி சூப்பரான ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ அந்த சிஸ்டரா என்னம்மா கைத்தட்டுறாங்க, என்னம்மா ஜெபிக்கிறாங்க, எப்படி பாட்டு பாடுறாங்க, அந்த ஐயாவா எப்படி வசனத்தை வாசிக்கிறாங்க, அப்படி நம்மளை பார்த்து அப்படியே நம்மளை மெச்சிக்கொள்ளுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இங்கே நாம் இருக்கிறத விட நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழுகிறோம், எப்படி நாம் தேவனை வெளிப்படுத்துகிறோம் என்பது, நமக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறோம், நம்ம ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் சூப்பராக தான் இருக்கிறீங்க, நல்ல தெய்வீக குணாதிசயங்கள் பார்த்தா எல்லாம் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு இருப்போம். ஆனால் வெளியே ஒரு சண்டைன்னு வந்துருச்சுன்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா, ஒரு சின்ன ஒரு காரியம் நமக்கு விரோதமாக வந்துருச்சுன்னா நம்மளே நமக்கு புரிஞ்சிக்க முடியாத மாதிரி நடந்துக்குவோம் சில நேரம். அப்புறம் நாமே என்ன செய்வோம், வித்தியாசமான ஆளாக மாறிடுவோம். தேவன் விரும்புகிற மாதிரி நம்ம நடக்கிறோமா? ஏன்னா நாம் கிறிஸ்துவுடைய நிரூபங்களாக இருக்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள்லாம் ஒரு கிறிஸ்துவினுடைய நிரூபங்கள். ஆண்டவர் நம்மளை அவரை வெளிப்படுத்துகிற, அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற, அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிற ஒரு நபர்களாக தான் ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். இங்கே நம்ம பார்க்கும்போது தாவீதுக்கு விரோதமாக தூஷிக்கிற ஒரு மனிதன், அவன் தூஷிக்கிறதுக்கு பல காரணம் இருக்கலாம். சவுலுடைய வம்சத்தான், சவுலுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், பென்யமீன் இனத்தான், இப்படிலாம் பல காரணங்கள் இருக்கலாம். அவன் சவுல் ராஜாவாக இருந்த வரையும் அவனும் ஓகோடு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ சவுல் ராஜாவா இல்லை, சவுல் மரித்து போயாச்சு, ராஜ்யபாரம் சவுலுடைய குடும்பத்தை விட்டு தாவீதுடைய கையில் வந்துருச்சு. அப்படி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் தூஷிக்கிறவர்களுக்கு சில நேரம் நியாயமான காரணம் இருக்காது. இங்கே சவுலுடைய இரத்த பலி அப்படின்னு சொல்லும்போது சவுல் எப்படி மரித்தாருன்னு நமக்கு தெரியும். 1 சாமுவேல் கடைசி அதிகாரத்தில் சவுல் அவரே என்ன செய்கிறாரு, அவர் போய் அவருடைய பட்டயத்தின் மேலே விழுந்து மரித்து போனார். தாவீதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் மரித்து போனான்னு கேட்டு அது தாவீது ரொம்ப துக்கப்பட்டான்னு தான் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் காரணம் இல்லாமல் நம்மளை பகைக்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் சங்கீதத்தில் 3ஆம் சங்கீதத்தில் எடுத்து பார்ப்பீங்கன்னா அங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் அப்படின்னு சொல்லிட்டு, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகரா இருக்கிறாங்க. பிரச்சனையே எல்லா பக்கத்துல இருந்தும் யார் நமக்கு விரோதமா இருக்கிறா, யார் நம்மளை பகைக்கிறா, யார் நமக்கு சாதகமா இருக்கிறான்னு சொல்ல முடியாத நிலைமையில அன்னைக்கு தாவீதுக்கு ஒரு பிரச்சனை, தாவீதுடைய சூழ்நிலை இருந்தது. எவ்வளவு ஏன் இவங்க பகைக்கிறாங்கன்னே தெரியல, ஏன் இவங்க நமக்கு விரோதமா எழும்புறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்கே அந்த 5ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தில் இப்படி நம்ம பார்க்குறோம். 5, 11, 12 என்ன சொல்லப்படுது, என் நிமித்தம்
உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்மை நிந்திக்கலாம், துன்பப்படுத்தலாம், தீமையான மொழிகளை பேசலாம், நம்மளுக்கு விரோதமாக கற்களை எரியலாம், நமக்கு இடைஞ்சல் செய்யலாம், நமக்கு பின்னால பேசலாம், சாடை மாடையா பேசலாம், நம்மளை போக விட்டு இந்த போறப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி எல்லாம் செய்கிற பேலியாளின் மக்கள் இருக்க தான் செய்வாங்க. வெளியே இருந்து நம்மளை துன்பப்படுத்துறவங்க. ஆனால் உள்ளே இருந்து அப்படி நம்ம பேசுறோமா? யோசித்து பார்க்கணும். உள்ள நம்ம இன்னொரு சகோதரனுக்கு விரோதமா, சகோதரிக்கு விரோதமா நம்ம அப்படி துன்பப்படுத்துறோமா? அவங்கள நிந்திக்கிறோமா? அவங்கள பேரை கெடுக்கிற மாதிரி எதையாவது பேசிட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரையாவது நிந்திக்கிறோமா? அவமானப்படுத்துறதுக்கு, அவங்கள மட்டம் தட்டுறதுக்கு எதையாவது சொல்றோமானா நம்ம ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறோமாங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இப்படி உங்களை செஞ்சா நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. இப்படி நீங்க பேசுவாங்க, ஆனா அதை நீங்க கேட்டுட்டு அதை பொறுமையா சகிச்சா நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. ஆமென். உங்க பலன் எங்க மிகுதியா இருக்கும்? பரலோகத்துல மிகுதியா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். இங்க தாவீது சங்கீதம் 3ல் சொல்றாரு, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. நம்மளை பற்றி தூஷிக்கிறவங்க இருப்பாங்க, நம்மளை பற்றி கேவலமா பேசுறவங்க இருப்பாங்க, ஒண்ணுமே லாய்க்கில்லைன்னு சொல்றவங்க இருப்பாங்க, நம்மளை பற்றி பலவிதமான தீமையான வார்த்தைகளை பேசுறவங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க. இருக்கிறாங்களா? இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படின்னா தான் நம்ம பாக்கியவான், அப்படின்னா தான் நம்ம பலன் மிகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சதுனால ஆமேன்ட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நிஜத்தில் அப்படி வரும்போது என்ன செய்கிறோங்கிறது ஆண்டவர் பார்ப்பார். நம்ம அதுக்கு நேருக்கு நேர் 1க்கு 10 1க்கு 100 நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம்னா அதில் பாக்கியவான்களில் இதுவரை கட்டி காத்ததெல்லாம் போயிடும். தாவீது இங்க சொல்றாரு, இப்படியெல்லாம் அநேகராக இருக்கிறாங்க. 3வது வசனம், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம தேவனுடைய பிள்ளைகள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஒரு பெரிய நோக்கத்துக்காக கர்த்தர் இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு விரோதமாய் பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நமக்கு விரோதமாக செயல்படுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை தூஷிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை நிந்திக்கிறவங்க, அவமானப்படுத்த நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை ஒரு பொருட்டாவே எண்ணாம போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் நீர் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவங்க, உங்களை வேதனைப்படுத்துறவங்க அநேகராக இருந்தாலும் சில நேரம் குடும்பத்தில் கிறிஸ்துவின் நிமித்தமா உங்க மேல நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா உங்களை தூஷிக்கிறவங்க இருப்பாங்க, உங்களை நெருக்குகிறவங்க இருப்பாங்க, உங்களை கஷ்டப்படுத்துறவங்க இருப்பாங்க. சில நேரங்களில் நீங்க நல்ல கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிறத பார்த்து பொறாமையினால செயல்படுகிறவங்க இருப்பாங்க, பொறாமையினால உங்களை பத்தி அவதூறா பேசி பேசி உங்களை மட்டம் தட்டுறவங்க இருப்பாங்க. சில நேரங்களில் நீங்க ஆண்டவருக்காக பிரகாசித்து விட கூடாதுன்னு சோர்ந்து போகணும்னு சொல்லி பிசாசுடைய கைகளில் ஆயுதமா செயல்படுகிறவங்க இருப்பாங்க, பிசாசினால் உந்தப்பட்டு செயல்படுகிறவங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து நாம சோர்ந்து போக வேண்டியதில்லை. அந்த நேரத்தில் நாம சொல்லணும், கர்த்தாவே நீர் எனக்கு கேடகம். ஹல்லேலூயா. என் மகிமையா நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. இவங்க சொல்லுகிறதுனால நான் குறைந்து போக போறதில்லை, இவங்க சொல்லுகிறதுனால நான் மோசமடைய போகிறதில்லை. என கர்த்தர் அனுமதிக்காம எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு என் தலையை உயர்த்துவார். ஏற்ற நேரம் வரும்போது என்னை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உயர்த்துகிறதை யாராலும் தடை பண்ண முடியாது. இவங்க பேசுகிற வார்த்தைகளினால என்னை மட்டம் பண்ண முடியாது, என்னை ஒண்ணுமில்லாம போக பண்ண முடியாது, என்னை சோர்ந்து போக பண்ண முடியாது. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு பலனாக, எனக்கு கேடகமாக, எனக்கு தைரியத்தை கொடுக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தாவீது பாருங்க, ஆண்டவர் இதை அனுமதித்ததுனாலதான், ஆண்டவர் இதை அனுமதித்ததுனாலதான் சீமையை என்ன தூஷிக்கிறான் அப்படிங்கிறத குறித்து ஒரு புரிதல் அவருக்கு இருந்தது. நம்மனா என்ன பண்ணியிருப்போம், ஆண்டவரே என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, அவங்கள என்ன செஞ்சிருங்க, உடனடியாக நம்ம சீக்கிரமா பதில் தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேற மாதிரி ஜெபம் பண்ணியிருப்போம். God is in control of every situation we go through. எத்தனை பேர் அதை ஒத்துக்க முடியும்? தேவன் என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் அனுமதி இல்லாம என் தலையிலிருந்து ஒரு முடி கூட என்ன செய்ய முடியாது, கீழே விழ முடியாது. ஹல்லேலூயா. அந்த புரிதல் நமக்கு வேணும். யாரோ ஒருத்தவங்க என்ன பேசிட்டாங்க, ஐயோ ஐயோ என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, சோர்ந்து போய் அதுக்கப்புறம் சர்ச்சு பக்கமே தலை வச்சு படுக்காம இருந்துடக்கூடாது. யாரோ ஒருத்தவங்க நம்மளை அவமானப்படுத்துறாங்க, யாரோ ஒருத்தவங்க நம்மளை பேசிட்டாங்க, நாம் போய் என்னன்னு கேட்க போறேன்னு சொல்லி நிற்க கூடாது. கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார்னா அவருக்கு தெரியும், அவர் அனுமதிக்காம எதுவும் நடக்காது. அவர் அனுமதிக்காம என் வாழ்க்கையில எந்த ஒரு நபரும் தலை தூக்க முடியாது, பேச முடியாதுங்கிறத நம்ம தைரியமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. புரிந்து கொண்டு தைரியமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தாவீதுக்கு அந்த புரிதல் இருந்து, காட் இஸ் சவரின், ஆண்டவர் எல்லாவற்றின் மேலையும் ஆளுகை செய்கிறவர். He knows what is happening in my life. என் வாழ்க்கையில நான் கடந்து போகிற பாதை என்னதென்று அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவர் அனுமதிக்காம ஒண்ணுமே நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. ஆமென். அப்புறம் அடுத்தது தாவீது அந்த 12ஆம் வசனம், என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவர் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் நிந்தித்தாலும் அவன் அவமானப்படுத்தினாலும் கர்த்தர் அந்த சிறுமையை பார்க்கிறவராக இருக்கிறார். He knows every problem you are going through. நீங்க கடந்து போகிற பாதையை அறிந்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தமா உங்களை ஏளனமா பேசுறவங்க இருக்கலாம், பரியாசம் பண்ணுகிறவங்க இருக்கலாம், பாருங்க அல்லேலூயா போகுதுன்னு சொல்லலாம், சாமியார் போறாரு பாருங்கன்னு சொல்லலாம், உங்களை விரோதமாய் பலவிதமான தீமைகளை செய்ய முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா அதற்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்கள் சிறுமையை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க சிறுமையின் ஹல்லேலூயா அந்த நிலைமையை பார்த்து, நீங்கள் நிந்திக்கப்படுகிறத பார்த்து அதற்கு சரியாக ஆண்டவர் நன்மையை தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம போய் நம்முடைய மனுஷீகத்துல அந்த சூழ்நிலையை நாம எதிர்கொண்டா, நம்முடைய மாம்சத்துல நம்ம அந்த காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ணோம்னா வேற மாதிரி நம்ம செய்திருவோம், வேற மாதிரி பேசிடுவோம், வேற மாதிரி நடந்துக்குவோம். அதனால பாதிப்பு யாருக்கு வரும்னா அவங்களுக்கும் பாதிப்பு வரும், நமக்கும் என்ன செய்யும், பாதிப்பு வரும். அது பாதிப்பு மட்டும் இல்லை, நம்முடைய சாட்சிக்கும் பாதிப்பு, நம்ம இதுவரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளா அந்த இடத்துல இருந்ததுக்கும் பாதிப்பு. அப்படி நம்மளை அதுக்கப்புறம் ஆண்டவருக்காக நம்ம செய்யணும்னு ஆண்டவர் வச்சிருந்த திட்டத்துக்கும் பாதிப்பாயிரும். ஆனால் நம்ம பொறுமையா அமைதியா, ஆண்டவர் இதனை அனுமதித்திருக்கிறார், ஆண்டவர் இந்த காரியத்தை நன்றாய் அறிந்திருக்கிறார், ஆண்டவர் இந்த இடத்துல அவர் கிரியை செய்வார், என் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் இதை நன்மையாய் மாற்றுவார் என்று நம்ம நினைப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் அதை அப்படியே தான் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்க அமைதியா இருந்தா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க பொறுமையா இருந்தா கர்த்தர் அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம அவசரப்பட்டு நாம வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பொறுக்க முடியாம பெரிய ஒரு இன்னும் பிரச்சனையை பெருசாக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒண்ணுமே நம்ம தலை தூக்க முடியாம இருந்துரும். ஆனா கர்த்தர் கிரியை செய்தா அந்த இடத்துல இந்த பிரச்சனையை ஒண்ணுமில்லாம போக பண்ணுவார், உங்க தலையை உயர்த்தவும் செய்வார். ஹல்லேலூயா. உங்களை அந்த இடத்துல பெரிய சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நமக்கு உபத்திரவங்களை செய்கிறதற்கு ஆட்கள் இருந்துட்டே தான் இருப்பாங்க.
நம்மளை நெருக்குகிறதற்கு, நம்மளை துக்கப்படுத்துகிறதற்கு. அன்னாளுக்கு அப்படிதான் ஒரு பெண்ணினால் இருந்துட்டே இருந்தா இல்லையா? அவன் எப்போ பார்த்தாலும் இவளை பரியாசம் பண்ணி, எப்போ பார்த்தாலும் அவளை நிந்தித்து கொண்டே தான் இருந்தா. அந்த கான்ஸ்டன்டான ஒரு ஊசி குத்துற மாதிரி அவள் பேசிட்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அவள் இருதயத்தை ஊற்றின போது கர்த்தர் அந்த இடத்துல அவளுடைய நிந்தை மாறும்படியாய் கர்த்தர் கிரியை செய்தார். அந்த பெண்ணினாளுடைய சத்தங்கள் ஒரு முடிவுக்கு வருகிற ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவரைக்கும் கெக்கரித்து, அதுவரைக்கும் அவமானப்படுத்தி கொண்டிருந்த பெண்ணினாளுக்கு முன்பாக கர்த்தர் அந்த அவமானத்தை நீக்கும்படியாக நல்ல ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த இடத்துல அன்னாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பின் நாட்களில் அந்த அன்னாள் பிள்ளையை பார்த்து பெண்ணினாள் என்ன செய்திருப்பான், ஐயோ சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியா வந்தார் அப்படின்றதெல்லாம் கேள்விப்படும் போது அவளுக்கு என்ன செஞ்சிருக்கும், வெட்கமா இருந்திருக்கும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒருவேளை உங்களை நிந்திக்கிறவங்க இருந்திருக்கலாம், உங்களுக்கு இடையூறு செய்யறவங்க இருக்கலாம், அவமானப்படுத்துறவங்க இருக்கலாம், கல் எரிகிறவங்க இருக்கலாம், மண்ணை வாரி தூற்றுகிறவர்கள் இருக்கலாம். ஆனா ஒரு நாளில அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற போது, கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற போது, கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைக்கிற போது, அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் உங்களை நிறுத்துகிற போது அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. நீங்க ஆண்டவருடைய நாமத்துக்கு என்று மகிமை அடைவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இன்னைக்கு நாம் எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொள்ளுகிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் அவர் கண்ட்ரோலில் இருக்கிறாருன்னு நம்பி இருக்கிறோமா? தேவன் இதை அனுமதித்து இருக்கிறாருங்கிறத இது பண்றோமா? கர்த்தர் இந்த காரியத்தில் எனக்காக யுத்தம் செய்வாருங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோமா? கர்த்தர் இந்த சூழ்நிலை நடுவில் போகிற என்ன ஒரு நாளில் உயர்த்துவார், தலை நிமிர பண்ணுவார் என்பதை விசுவாசிக்கிறோமா? அல்லது நான் என்னை இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு விரோதமாக இப்படி பேசிட்டாங்க, நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்கன்னு சொல்லி நம்முடைய மனுஷீகத்தில் நம்ம செயல்பட போகிறோமா? நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் உங்களை உயர்த்த ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், உங்கள் ஏரியாவில் உங்களை உயர்த்தி உங்களை பயன்படுத்த ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அது கெட்டு போகிறதற்கு ஏதுவாக நம்ம என்ன செய்திடக்கூடாது, மனுஷீகத்தில் நம்ம செயல்பட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் வரும் நாட்களில் தேவனுக்கென்று உங்கள் பகுதிகளை கலக்க போகிறீங்க. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதை தெரிஞ்சு பிசாசு கலக்க விடாமல் உங்களை கலக்கி பார்ப்பான், உங்களை சாட்சியை கெடுக்க பார்ப்பான். நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம் அதுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. பொறுமையை தாங்க ஆண்டவரே, கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அமைதியாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு விரோதமாக எழும்புகிறவங்க அநேகராக இருக்கலாம், ஆனாலும் மன்னிக்கிற தன்மையை எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. மன்னிக்கிறோமா? மன்னிச்ச மாதிரி நடிச்சுக்கிறோம். மன்னிக்கிறோமா? ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தோட இருக்கிறோமா? கன்னத்தில் அடிச்சாங்க, முகத்தில் துப்புனாங்க, எல்லாத்தையும் செஞ்சாங்க, ஈட்டியால குத்துனாங்க, கைகளில் ஆணியால கடவுனாங்க. ஆனால் கர்த்தர் சொன்ன காரியம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதுன்னாங்க. தாவீது பெரிய ராஜா தான், இன்னும் கொஞ்சம் திரும்ப ராஜ்யபாரம் அவனுக்கு வந்துச்சு. ஆனால் வந்த உடனே இந்த சீமையை என்ன பண்ணிட்டான், ஆஹா போச்சுரா அப்படின்ட்டு போய் காலில் விழுகிறான். அப்போ தாவீது அவன் இப்போ தூஷிக்கும் போது கூட அவனை கொல்றதுக்கு கேட்டப்போ அனுமதிக்கலை. நோ, அவனை கொன்றாத அப்படின்னு சொல்கிறாரு. அவன் ராஜாவா திரும்ப ராஜ்யபாரத்தை வந்த உடனே என்னையா தூஷித்த வாவா அப்படின்னு சொல்லி அவனை பண்ணலை. இவனே காலில் விழுகிறான், சொல்கிறான், என் உயிர் உள்ள நாள் வரைக்கும் உன் உயிரை உனக்கு நான் கேரண்டி தரேன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்குறார். அதுக்கப்புறம் சாலமோன்ட்ட சொல்கிறாரு, நீ கொஞ்சம் அவனை பற்றி ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சாலமோனும் அவருக்கு இரக்கம் காட்டுறாரு. ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டார், எருசலேமில் இருக்கிற வரைக்கும் உமக்கு பிரச்சனை இல்லை, வெளியே போனீர்னா அவ்வளோதான். அவன் போனால் அவ்வளோதான், அவனை முடிச்சிட்டாங்க. அப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவன் பெரிய அரசனாக இருக்கிறான், அவன் நினச்சா என்ன வேணால் செய்திருக்க முடியும், அவனுக்கு அதற்கான எல்லா பவர், அதுக்கான அதிகாரம் எல்லாமே அவன்கிட்ட இருந்தது. ஆனால் அவன் அப்படி செய்யலை. இன்னைக்கு நாம் பெரிய ஆளாக இருக்கலாம், யாராவது நமக்கு விரோதமாக பேசினா எனக்கு போலீஸை தெரியும், எஸ்பியை தெரியும், எம்எல்ஏ தெரியும், எம்பியை தெரியும் அப்படின்னு நம்ம மார்த்தட்டிட்டு நம்ம பெருசாக நம்மளை காமிச்சிட்டு இவங்களை பிடிக்கலாமா, அவங்கள வச்சு அடிக்கலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. பட் மன்னிக்கிற ஒரு தன்மை நமக்கு வேண்டும். ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ கிருபையாக நம்மளை மன்னிச்சிருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவோ தயவை நமக்கு காண்பித்திருக்கிறார். நம்முடைய பாவங்களெல்லாம் ரத்தாம்பர சிவப்பு போல இருந்ததை உறைந்த மலையின் வெண்மையை போல மாற்றி இருக்கிறார்.
மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு அகற்றி இருக்கிறார். அதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. நமக்கு இவ்வளவு பெரிய மன்னிப்பை பெற்று இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு விரோதமாய் வர்றவங்களை மன்னிக்கிற கிருபையை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள், உலக பிரகாரமான சின்ன சின்ன விஷயங்கள். சில நேரம் தூஷிக்கும் போது அவங்க பேசின வார்த்தைகள் ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். குத்தும், உள்ளத்தில் வலி, கஷ்டமாக இருக்கும், படுக்கை கண்ணீரால் நனையும். இதெல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. ஆமென். தேவ சமூகத்தில் அதை இறக்கி வச்சுட்டு மறந்து போயிடணும். நமக்கு விரோதமாக எத்தனையோ பேசியிருப்பாங்க. இன்னைக்கு ஒரே தடவை சொல்லுங்க, ஆண்டவரே அவங்கள மன்னிக்கிறேன், மனசார மன்னிக்கிறேன் சொல்லி பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க. என்னை தூஷிக்கிறவங்களுக்கு விரோதமாக நானும் பேசக்கூடாது. அவங்க ஒரு பக்கம் என்னை தூஷிச்சுட்டே போகிறாங்க, நான் இன்னொரு பக்கம் அவங்கள பேரை கெடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணக்கூடாது. எனக்கு விரோதமாக கல் எறிகிறவங்க, எனக்கு விரோதமாக மண்ணை மாறி தூஷிக்கிறவங்க, எனக்கு விரோதமாக எனக்கு தீமை செய்ய நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் இன்னும் நீங்கள் தான் என் கூட இருக்கிறீங்க என்பதை புரிந்து கொள்ள, நீங்கள் இந்த நடுவில் என்னை பாதுகாக்கிறீங்க, எனக்கு கேடகமோ எனக்கு மகிமை, என் தலையை உயர்த்துகிறவரமா இருக்கிறீங்க என்பதை ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அதை நான் முழுமையாக நான் புரிந்து கொள்ளுகிறேன். இன்னும் முழுமையாக அதை சார்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. வெள்ளம் போல எங்களுக்கு விரோதமாக சத்ரு பல காரியங்களை கொண்டு வந்தாலும், எதிரிகள் எவ்வளவாய் பெருகி இருந்தாலும், அவர்களுடைய நடுவில் எங்களை ஆண்டவரே தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அதெல்லாம் எங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அந்த இடத்துல பாதுகாக்கிற ஆண்டவரே, எங்களை ஆண்டவரை பலப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் தைரியம் அடைந்து பலனடைந்து உம்மை துதிக்கணும். நாங்கள் பலனடைந்து உம்முடைய ஊழியத்தை செய்யணும். பலனடைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். பலனடைந்து உம்முடைய ஆண்டவரே கருத்தில் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு எங்களுக்கு கிருபை வேணும். ஒருவேளை மன்னிக்க முடியல, அவங்க செய்ததனால மறக்க முடியல, ஆண்டவரே உங்கள் கிருபையை தாங்க, உங்கள் கிருபையை தாங்க. என் பலத்தினால முடியலை, என்னுடைய ஆண்டவரே என்னுடைய மனுஷிகத்தில் என்னால் முடியலை, ஆனால் உம்முடைய ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. மன்னிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை பலத்தால் இடை கட்டுங்க ஆண்டவரே. தெய்வீக சுவாபங்கள் எங்களில் வெளிப்படட்டும். நாங்கள் மாம்சத்தில் படி நடக்கிறவங்களா இல்லாமல் நாங்கள் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பழிக்கு பழி வாங்குகிறவர்களாய் இராமல் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே இயேசுவை போல ஆண்டவரே மன்னிக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். இது எங்கள் வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே. நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நீங்கள் ஆளுகை செய்கிறீங்க, நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க. நீங்கள் அறியாமல் எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அதை அனுமதித்தா அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை எங்களுக்கு தாங்க. அந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் உண்மை சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களை நம்பி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அந்த நிலைமைகளில் ஆண்டவரே நாங்கள் பலனடைய கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மன்னிக்க மறக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அணைத்துக்கொள்ள ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.